ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 1.1 இருக்கிற ஃபஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சம் என்னன்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்டு பி கிராஸ் ஏ, இது மூணு கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிக்யூ. இப்போ என்னன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஒரு வேல்யூ கொடுத்தாங்க, பின்னா ஒரு வேல்யூ கொடுத்தாங்க, ரெண்டு வேல்யூ கொடுத்தாங்க. நம்ம ஈஸியாக போடுறோம். ஆனால் இங்கே எப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ, இது ஒன்றுமே இல்லை. இப்படி போனோம் பிரித்து எழுதுகிற வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குமா. இப்போ எப்படி ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வைங்களேன், பி என்னவாக இருக்கும், ஏ இஸ் ஈக்குவல் 1னா பியும் 1ஆ இருக்கும். அதே மாதிரி தான் ஏ பிக்யூனா பி என்னது பிக்யூ, அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. அப்போ பி என்னது, பி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. அவ்வளோதான். இது மற்றபடி இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை, வெறும் நான் ஒரு ரெண்டு ஒன்று தான். அப்போது ஏயும் பிக்யூவாக இருக்கும், பியும் பிக்யூவாக இருக்கும். அப்போ எல்லாமே ஆன்சர் எப்படி, இந்த மூணு பண்ணோன்னு வைங்களேன், மூணுத்துக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம வரலாம் ஏ கிராஸ் பி போடுவோமா. ஏ கிராஸ் பி என்னது பிக்யூ, பிக்யூ போடுவோமா. கிராஸ் இங்கே என்னது திருப்பி ஒரு பிக்யூ. இப்போ இது பண்ண என்ன ஆகும், நம்ம எப்போ உங்களுக்கு கிராஸ் பண்ணுவோம்ல, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டு இப்படி தானே போடணும். அப்போ என்ன பண்ணுவோம், பி பி கமா கியூ பி. அடுத்து என்ன வரும், இல்லை சாரி, பிக்யூ வரும். நான் இந்த எலிமெண்ட்டுக்கு போயிட்டேன். பி பிக்யூ. அடுத்து என்னது கியூபி. அதுக்கடுத்து என்னதுன்னா கியூ. இது என்னது ஏ பி கிராஸ் ஏ ஒன்று முடிச்சிட்டோமா. அடுத்து என்னது ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏன்னா என்ன பண்ணணும், ஏ செட்டே ரெண்டு தடவை போடணும். ஏ செட் என்னது பிக்யூவா, பிக்யூ ஒர்க்காக போட்டேன். திருப்பி என்ன பண்ண போகிறேன், பிக்யூ ரெண்டாவது தடவை போடுறேன். இப்போ என்ன பண்ணுறது, கிராஸ் பண்ணணுமா. திருப்பி எப்படி அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டா பிக்யூ ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன வரும், பிக்யூ அடுத்து என்ன வரும், கியூ. இங்கே பி வரும், நானே குழம்புறேன். அடுத்து என்னது கியூபி. அடுத்து என்ன வரும், கியூ கமா கியூ. அவ்வளோதான், ரெண்டாவது முடிச்சாச்சா. அடுத்து மூணாவது பி கிராஸ் ஏ தானே. பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, பி கிராஸ் ஏ என்னது பிக்யூ கிராஸ் பிக்யூ. திருப்பி அதே மாதிரி பண்ணுவோம், பி இன்ட்டு பி 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 பி. அதுக்கடுத்து என்னது பிக்யூ. அடுத்து என்னது கியூபி. அதுக்கடுத்து என்னது கியூ கமா கியூ. அவ்வளோதான். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னது, இந்த ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் ஏயும் பி கிராஸ் ஏ மூணுமே எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டு செட்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பிக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம எப்படி கிராஸ் பண்ணாலும் சரி, தலைகீழாக போட்டு கிராஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே இப்படி ஒரே மாதிரி தான் வருது. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.